ஒரு விஷயத்தை இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து தண்ணி இல்லை ஒரு ஒரு தின் பண்ணுறதுக்கு அடிமையாக இருக்கான், எதுக்கும் தண்ணி எடுத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஞானதேவர் கொடுக்குறாரு, ஏன்பா தண்ணி அடிக்கிற, தண்ணி அடிக்காம இருந்தா உனக்கு இவ்வளோ நன்மை அப்படிங்கிறார். உடனே அவன் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றான், இல்லை சார் தண்ணி அடிக்காமல் இருப்பதற்கு நான் செய்யும் பிரயத்தனம் அந்த வைராக்கியம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அப்ப நீ விருப்ப வெறுப்பை எடுத்து விடு, விருப்ப வெறுப்பை எடுப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. என் அகங்காரத்தை எடுப்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. என் மனைவியிடம் இருந்து பற்றை எடுப்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. பணத்தின் மீது இருக்கும் பற்றை எடுப்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு அவன் அடுக்கிறான். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் எடுப்பது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஞானதேவர் அருமையா ஒரு சைக்காலஜி சொன்னாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா, அருமையான எக்ஸாம்பிள். ஒருத்தன் வந்து வழிபோக்கம் நடந்து செல்கிறான், ஒரு பாத யாத்திரை மாதிரி போறான். ஒருத்தன் வந்து கல்லை எடுத்து சுமந்துட்டு போறான், ஒரு 5 கிலோ கல்லை எடுத்து தலையில சுமந்து போறான். இன்னொருத்தன் அதே 5 கிலோ சாப்பாடு மூட்டையை சுமந்து செல்கிறான். இருவருக்கும் சுமை என்பது ஒன்றுதான், அதுல டவுட் இல்லை. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இருவருக்கும் ஒரே சுமையா இருக்க நீ சாப்பாடு மூட்டையை கொண்டு போக கூடாது. ஏன்னா அதுல பிரயோஜனம் இருக்கு, இதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா சுமையோ 2 ஒண்ணு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சூப்பரா சொன்னாரு. ஒருத்தன் புருஷன்கிட்ட பயங்கரமா அடிமாங்கிறா, கஷ்டப்படுறா. உடனே வந்து இன்னொரு லவர் கூட ஓடி போய் அவன்கிட்ட வாழ்றான், அவனும் அதே அடி அடிக்கிறான். இப்ப இந்த 2த்துலயும் அடி வாங்குறதுங்கிறது ஒண்ணுதான், கஷ்டம் என்பது ஒண்ணுதான். அதுக்கு இங்கே இருந்து அடி வாங்கிடலாம்ல, ஏன் அங்க போய் அடி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய எக்ஸாம்பிள சொல்லிட்டாரு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ தண்ணி எடுத்துட்டு இருக்க, நீ லைசன்ஸ் இருக்க, நீ ஈகோல இருக்கிற, நீ வந்து பொசசிவ்ல இருக்கிற, நீ வந்து லௌகீக விஷயத்துல பணத்தாசையில இருக்கிற அப்படின்னா அவன் சூப்பரா கேட்கணும்னா அது மட்டும் இன்பமா, அதுவும் கஷ்டம்தான். அதை எடுப்பதற்குண்டான பிரயத்தனமும் கஷ்டம்தான். இதுதான் ஒன்று கல்லை சுமப்பது, ஒன்று சாப்பாடு மூட்டை சுமப்பது. அப்ப கல்லை சுமந்தால் பிரயோஜனம் இல்லை. அடிக்ஷன்ல ஈகோல விருப்ப வெறுப்புல உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுவது உன்னை வந்து குழியில தான் தள்ள போகும். அதுவே அதை எடுப்பதற்குண்டான வைராக்கிய முயற்சியில இருந்தேன்னா அது சாப்பாடு மட்டும் அவனுக்கு உதவும், அது பிரயோஜனம், புண்ணியத்தை கொடுக்கிறது. கஷ்டம் என்னமோ 2 ஒண்ணு, ஒன்று புண்ணியத்தையும் ஒன்று பாவத்தையும் கொடுக்கிறது. அப்ப இந்த 2 கஷ்டத்தையும் நீ சரியாக ஒரு அறிவில உணர்ந்தேன்னா இந்த கஷ்டப்பட்டு போயிடுவான்னு ஈஸியா எடுத்துடலாம் முடியும். இந்திரியங்களின் வரத்து போக்கை சொன்னாரு. இப்பதான் நம்ம படிச்ச இந்திரியங்களின் வரத்து போக்கை இந்திரியங்கள் வீட்டில் விஷயங்களின் வரத்து போக்கை முற்றிலும் ஒழிச்சுக்கிட்டு அது கஷ்டங்க, என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்றேன். இந்திரியங்களை அனுபவிக்கும் போது உனக்கு கஷ்டம் இல்லையா, வயிற்று வலி வரலையா, அடிக்ஷன்ல ஒரு கஷ்டம் வரலையா, அப்ப தண்ணி அடிச்சா கஷ்டம் இல்லையா, பணம் வரணும்னாது, அவமானம் வருது, உடம்பு கெடுது, அங்கேயும் கஷ்டம் இருக்கு, விடுறதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ற, அதுவும் கஷ்டம் தான். 2ம் கஷ்டம் ஒன்றுங்கிறான். அப்ப லைஃப் அண்ட் டிஸ்லைஃப்ல ஈகோல ஒரு விஷயத்தை செய்யும் போது இருக்கிற அதே கஷ்டம்னா அதை விட்டு வெளியே வருவதற்கும் எடுக்கப்படும் அந்த வைராக்கியத்துக்கும் இருக்கு. அப்ப 2ம் ஒரே கஷ்டம் அப்படின்னா ஒரு அறிவாளி என்ன பண்ண, எது வந்து பெர்மனன்ட், அது பெர்மனன்ட் ஒரு சுகம் கொடுக்குது, அந்த சாப்பாடு மூட்டை தூக்கிட்டு போனா உனக்கு நன்மை இருக்குது, பெர்மனன்ட் சுகம் கொடுக்குது, ஒரு புண்ணியத்தை கொடுக்குது. அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. சைடு எஃபெக்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான் புண்ணியம். இது சைடு எஃபெக்ட் என்ன, கஷ்டமும் பட்டு மறுபடியும் பாவங்கிறது இன்னொரு சைடு எஃபெக்ட். கஷ்டத்தை விட்டு மறுபடியும் கஷ்டத்தை வாங்குற, அவன் கஷ்டத்தை விட்டுட்டு சுகத்தை வாங்கிக்கிறான். அப்ப என்ன வேணும், அப்ப நீ கொஞ்சம் சிந்தி அப்படின்னா அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. எனக்கு 2 தான் ஞாபகம் இருக்கு. எக்ஸாம்பிள் ஏன் அவ்வளவு போட்டாருன்னா, அந்த கத்திச்சுவரை சுமப்பவனுக்கும் பாறாங்கல்லை சுமவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அது நல்ல உள்ளத்தை விழுந்தது. அப்ப நான் ஒரு விஷயத்தை நான் விட்டு நான் வெளியே இருக்கணும், அகங்காரத்தை விட்டு நான் வெளியே வரணும்,
நான் போய் சரண்டருக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம்தான். ஈகோல இருக்கும்போது இதாவா இருக்கு, கஷ்டம்தான். ரெண்டு கஷ்டம் ஒண்ணுதான்டான். அப்ப மூடிக்கிட்டு ஒரு கஷ்டத்தை தர தயாரா இந்த ஒரு அறிவு வேணும். இந்த அறிவு இதுவும் கஷ்டம்தான், அதுவும் கஷ்டம்தான். ஒன்று பிரயோஜனமா இருக்கிறது, ஒன்று பிரயோஜனம் அற்றதாக மேலும் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்கின்ற ஒரு அறிவு தனம் வந்துருச்சுன்னா, ஒன்றும் சோம்பேறியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சோம்பேறியா இருக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சோம்பேறியே கஷ்டம் தான். அதனால நிறைய இழப்பு ஏற்படுது. உடம்பளவுல 1008 உபாதைகள் வருகிறது. உடம்புல வளையாது, புதுமை வருகிறது, புத்தி வேலை பார்க்கல. அதனால் நீ கற்றுட்டு கஷ்டப்பட்டுதான் இருக்க. சோம்பேறி இதுன்னு உனக்கு கஷ்டம்தான், புதுமைப்பா இருப்பதும் கஷ்டம்தான். அப்போ ஒண்ணு வேற லெவல் கொண்டு வரணும். எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலும் சொல்றான். அதுக்கு நான் பிகர் கூட கொஞ்சிக்கிட்டே இருக்கேன், காதலி கரெக்டா, நான் பிகர் கூட நான் கொஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது மட்டும் கஷ்டம் இல்லையா? அப்போ ஏக்கம் ஒரு கஷ்டம், சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு ஒரு கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு கஷ்டம், அதுக்கு பிளான் பண்ணணும்னு ஒரு கஷ்டம், அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அவன் சூப்பரா சொல்றான். அதாவது ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி அங்க காமத்துக்கு எனர்ஜி தேவைப்படும். கஷ்டம்தான். இந்த சைடு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ற, அதுவும் கஷ்டம்தான். அப்ப அடிக்ஷன் விட்டு வெளியே எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அது உள்ள கஷ்டமா தான் இருக்கு. வெளியே வர்றதும் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கணும். கஷ்டம் இல்லைன்னு அவர் சொல்லலை, கஷ்டம் தான். இந்த கஷ்டத்துக்கும் கம்பேர் பண்ணிப்பாரு, ரெண்டும் ஒரே கஷ்டம். ஒரு அறிவாளி என்ன சூஸ் பண்ணுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு நீங்க இலக்கணம் வச்சுக்கோங்க. புரியுதா?